வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் அண்ட் கண்டக்டருக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3274 வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு விரிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே சேரும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போக்குவரத்து நிறுவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான டோட்டல் காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3274 வேக்கன்சிஸ் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 8 போக்குவரத்து அலகலத்தில் பார்த்தீங்கன்னா 25 மண்டலத்தில் உங்களுக்கு காலியாக இருக்க இந்த வேக்கன்சி அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 போக்குவரத்து, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 8 போக்குவரத்து கழகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா பதவியின் பெயரை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இது வெளியிட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பணியிடங்களின் எண்ணிக்கை மொத்தம் பார்த்தீங்கன்னா 3274 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த கழகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், விழுப்புரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரத்தில் 88 வேக்கன்சி, அண்டு வேலூரில் 50, அண்டு காஞ்சிபுரம் 106, கடலூர் 41, திருவண்ணாமலை 37, டோட்டலாக 322 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் 101, நாகப்பட்டினம் 136, திருச்சி 176, காரைக்குடி 185, புதுக்கோட்டை 110, கரூர் 48 வேக்கன்சி, டோட்டலாக 756 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலம் கழகத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் 382, அண்டு தருமபுரியில் 104, டோட்டலாக 486 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 100 வேக்கன்சி, ஈரோட்டில் 119 வேக்கன்சி, ஊட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 வேக்கன்சி, ஆனால் திருப்பூரில் 58 வேக்கன்சி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 334 கொடுத்துருக்காங்க. அண்டு மதுரை மண்டலத்தில் 332, அண்டு திருநெல்வேலி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 362 வேக்கன்சிஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரப்பு, அதாவது அரசு விதிகள் முறைப்படி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன விதி அப்படின்றத பார்க்கலாம். குறைந்தபட்ச ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்றைக்கு வரைக்கும் 24 வயசாவது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதிகபட்ச வயது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 இயருக்கும், அண்டு ஓபிசிக்கு 40 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு முன்னாள் இராணுவ வீரர், பொது வகுப்பினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி இருக்கிறவங்க 55 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் முக்கிய தகுதிகள் என்னென்ன இருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். 1/1/2025 அன்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா 18 மாதம், அதாவது 18 மாதம் வாகன ஓட்டுநர் உரிமை பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் உங்களுக்கு குறைந்தபட்சம் 18 மாதம் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2025 அன்றைக்குள்ள பார்த்தீங்கன்னா 18 மாதம்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான ஹைட்டு வெயிட் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஹைட்டு வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டராகவும், அண்ட் எடை குறைந்தபட்சம் 50 கிலோவாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உடல் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவான குறைபாடு அற்ற என்ன சொல்கிறது, இவங்க சொல்லிருக்கிற மாதிரி
கண் பார்வை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க கண் பார்வைக்காக. அண்டு எந்தவித உடல் அங்க குறைபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு சாலை போக்குவரத்து நிறுவனம் முதல் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி தொடர்ச்சி பெற்றவர்களுக்கு 24 முதல் 18 மாதம் வரை முன் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ரெண்டிஸ் கேட்டகரி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் மட்டும் இல்லாமல் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான www.arasubus.tn.government.in இதில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டண தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC STக்கு வந்து 590 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸும், மற்ற ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1180 ரூபாய் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து செலுத்த வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு திரும்ப தரப்படாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த விண்ணப்பதாரன் வந்து பார்த்திங்கன்னா முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு அண்ட் நேர்முக தேர்வு வந்து இருக்கும். இதுக்கான செய்முறை வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை அதாவது ப்ராக்டிக்கல் அண்ட் உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். இந்த 3 ப்ராசஸ் தான். அண்ட் இணையதளத்துலேருந்து எப்போ இருந்து வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/3/2025 மதியம் 1 மணி முதல் 21/4/2025 1 மணி வரை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு அங்கீகாரம் பட்ட விதிமுறைப்படி தான் உங்களுக்கு வந்து இது அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுற போது ஏதாவது ஃபெயில்டு ஆகிடுச்சோ, அப்ளை பண்ணுற போது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணலையோ, அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்வு அனுமதி சீட்டு சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட்டு அந்த மாதிரி தான் வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அனுமதி சீட்டு வந்து எக்ஸாமுக்கு போகும்போது அதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஐடி ப்ரூஃப் இப்போ அப்ளை பண்ணீங்க இல்லையா, ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அங்கே மஸ்ட்டாக நீங்கள் வந்து காட்டி ஆகணும். அதனால் நீங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அப்படி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ள அலோடு வந்து பண்ணுவாங்க. ஸோ கேஸ் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் 10th படித்தவங்களுக்கு வந்து. ஸோ கைஸ் தேங்க்யூ.